ஹே காய்ஸ், வெல்கம் டு டே 21 ஆஃப் ஹோம் கமிங் சீரிஸ். இப்போ தான் ஊர்லேருந்து வந்தாப்புல இருக்குது. அதுக்குள்ளே 21 நாள் ஓடிடுச்சு பாருங்களேன். ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறவங்க இல்லைனா வெளியூரில் போய் வேலை பார்க்குறவங்க அவங்களுக்குலாம் என் ஃபீலிங்ஸ் புரியும். நான் ஏன் அப்படி பேசுகிறேன்னு சரி விடுங்க, அதையும் பார்த்துக்கலாம். காலைல எழுந்திரிச்சு ஒரு சில மாத்திரலாம் இன்றைக்கி வாங்கினோம்ல, ஒரு சில இதெல்லாம் இல்லை. அதை கலெக்ட் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டையும் வாங்கிட்டு லஞ்சையும் முடிச்சிட்டேன். இன்றைக்கி எனக்கு ஒரு கொரியர் இருந்துச்சு. என்ன கொரியர்னா, ஊருக்கு போகிறதுக்காக ஒரு சில பொடியெல்லாம் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. இதுதான் அந்த பொடி. இந்த பொடியை எப்போதே காசு கொடுத்து தான் வாங்குகிறோம். கூடிய சீக்கிரத்தில் ஓசியில் வாங்கணும். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஃபாலோவும் யூடியூப்பில் சப்ஸ்கிரைபும் பண்ணிங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும். ஒரு சில ப்ராடக்ட்லாம் நான் ஊருக்கு போகிறதுக்காக இன்னும் வாங்க வேண்டியது இருக்குது. அதை வாங்குறதுக்காக டிமார்ட் வந்தேன். என்னென்னு இன்னும் ஒரு லிஸ்ட்டு ப்ராப்பராக இல்லை, பட் வேண்டிய அளவுக்கு வாங்கியிருக்கேன். அதை முடிச்சுட்டு நேராக நம்ம ஜிம்முக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நமக்கு ஒரு லெக் டே தான். லெக் டேன்றதுனால அண்ணன் ஃபங்க்ஷனில் இருந்தாலும் நமக்காக அங்கேருந்து வந்திருக்காரு. இவனை இன்றைக்கி ஒரு வழி பண்ணணும்னு அவரோட ஸ்குவாட்ஸ்லேருந்து ஆரம்பித்து ஒரு சில இது பண்ணிகிட்டு இருக்கிறப்பே அவருக்கும் ஃபோன் அழைப்பு வந்துருச்சு வீட்டிலேருந்து. சரி நீங்கள் போங்க, உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து அனுப்புகிறேன், ஃபார்ம் கரெக்ஷன் ஏதாச்சும் இருந்தால் மென்ஷன் பண்ணுங்கள், அடுத்தடுத்த செஷனில் மாற்றிப்போம் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு கார்டியோ இல்லாமல் எப்படியோ தப்பிச்சுக்கிட்டேன். இன்றைக்கி தலைவா யூ ஆர் கிரேட், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கள் தலைவான்னு அவர்கிட்ட கார்டியோ இல்லைன்ற ஒரு நல்ல செய்தியை வாங்கிட்டு நானும் ஜிம்லேருந்து கிளம்பிட்டேன். என்ன இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, 10:30க்கு மேலே. அதனால் ஜிம்மை அவங்களே பூட்டிட்டாங்க. இதோட நாளை முடிச்சுக்கிறேன். பை கைஸ்.